வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றைக்கு வழமைக்கு மாறாக நாங்கள் தமிழ் சமூகம் குறிப்பாக இன்ட்ரெஸ்ட் காட்டுகின்ற அல்லது தமிழ் சமூகத்தோடு பின்னி பிணைந்துள்ள ஒரு விடயம் தொடர்பாக உரையாட இருக்கின்றோம். தமிழ் சமூகத்தில் இந்த சோதிடம் எப்படி இருக்கின்றது என்பது தொடர்பாக இது தொடர்பாக எங்களுடன் உரையாடுவதற்கு இணைந்து கொள்கின்றார் சோதிடர் சுதாகர் பரமேஸ்வரன் அவர்கள். சுதாகர் பரமேஸ்வரன் உங்களுக்கு ஓரளவு அறிமுகமானவர். தற்பொழுது சுவிஸ் நாட்டில் வசிக்கின்றார். அங்கும் சோதிடம் பார்க்கின்ற விஷயங்களும் செய்துள்ளார். கிளிநொச்சியை பின்னணியாக கொண்ட இவரோடு நாங்கள் உரையாடுவோம். வணக்கம் சுதாகர். வணக்கம். இந்த சோதிடம் என்றது அது ஒரு விஞ்ஞானமா அல்லது அது ஒரு நம்பிக்கையாக மட்டும்தான் பாக்குறீங்களா? அது என்னண்டு? சோதிடம்ன்றது உண்மையிலேயே விஞ்ஞானம். ஆனா அது விஞ்ஞானம் என்று சொன்னால் அதை விஞ்ஞானமா நிறுவ போனால் சோதிடத்தை ஏற்றுக்கொள்ளாதாக்கள் அதை ஏற்றுக்கொள்ள போற இல்லை. ஏனென்று சொல்லுச்சுன்னா, உதாரணமா நாங்கள் சொல்றோம் சூரியன் என்றது ஒரு கோள் என்று சோதிடத்துல சொல்லப்படுகிறது. ஆனா விஞ்ஞானிகளின் அடிப்படையில அது ஒரு நட்சத்திரம். அதே மாதிரி சந்திரன் ஒரு கிரகம் என்றோம், சந்திரன் ஒரு துணைக்கோள் என்று சொல்லுவினோம். இப்படி நிறைய வாதாட்டங்கள் இருக்குது. ஆனால் அந்த வானியல் சாத்திரம் என்ற அடிப்படையில தான் இந்த கோள்களின் அசைவை வச்சு எங்களுடைய சித்தர்கள் ஞானிகளால இது கணிக்கப்பெற்றது. இதுக்கு உதாரணமா சொல்லணும்னு சொல்லுச்சுனால், இப்ப பூமி உருண்டி என்று சொல்லி கலியோ இல்லையன்னு சொல்லுச்சுனால் இப்ப உங்களுக்கு ஒரு 500 வருஷத்துக்கு முன்ன 450 வருஷத்துக்கு முன்ன தான் தெரியும். ஆனா இந்த சோதிடத்துல 2500 ஆண்டுகளுக்கு முன்னமே சொல்லப்பட்டிருக்கு. அதை விட இந்த கிரகங்களுக்கான இடைவெளியை 1500 ஆண்டுகளுக்கு முன்னம் எழுத்து மூலம் எங்களுடைய சோதிடர்கள் சொல்லி இருக்கிறோம். அதுக்கு இன்னும் கூடின காலங்கள் இருக்கு. ஆனா அது என்னென்று சாத்தியமானது இல்ல. இது ஒரு ஆச்சரியமான விடயம் தான். இப்ப நாங்கள் இன்றைக்கு கதைக்கின்ற இந்த விஞ்ஞானம் பற்றின இந்த தகவல்கள் எல்லாம் கடந்த நீங்க சொன்ன மாதிரி ஒரு 500 ஆண்டுகளுக்கு பிற்பாடு வளர்ச்சி அடைந்த விஷயங்கள் தான். ஆனா இந்த சோதிடம், நட்சத்திரங்களை பார்க்கறது, கணிக்கிறது, திருமணங்கள்ல மற்றும் விடயங்கள்ல இத வீடு குடிபூரல் போன்ற விடயங்கள் எல்லாம் பார்க்கிற விஷயம் நீங்க சொன்ன மாதிரி பல சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னிருந்தே நடைமுறையில இருக்குது. அப்படி என்னைக்குள்ள விஞ்ஞானம் இப்பதான் அதை அறிந்து கொள்ள முற்பட்டிருக்குன்னு நாங்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்ப இன்றைக்கும் விஞ்ஞானம் அறிந்து கொள்ளாத பல பக்கங்கள் இருக்குது, விஷயங்கள் இருக்குது. அந்த அடிப்படையில சோதிடமும் உண்டு சொல்லலாம். ஆனா இது என்னன்னு நீங்க கணிக்கிறீங்கள்? அதை இப்ப நீங்கள் ஒரு சோதிடரா ஒருவருடைய திருமண பந்தம் பற்றியோ அல்லது ஒரு வீடுக்கு இப்படி செய்தா நல்லமெண்டோ அதை என்னத்தை வச்சு கணித்து சொல்லுகிறீர்கள்? அது பொதுவாக அதை கன விஷயங்கள்ல பகுதிகளாக பிரிக்கலாம். முதல்ல ஒரு திட்ட பிறந்த நேரத்தை வச்சு அந்த நேரத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அது பஞ்சாங்கத்துல இருக்கு. அந்த கிரக அமைப்புகள் பஞ்சாங்கத்துல இருக்கு. அதே நேரத்துல இப்ப விஞ்ஞான ரீதியாகவும் அந்த கிரகங்கள் எப்ப எங்கெங்க இருக்குது, எந்த வட்டத்துல சுத்தி கொண்டு வருகுதுன்றத கணிக்கக்கூடியதா இருக்கும். அதே அடிப்படையாக வச்சு ஒவ்வொரு சோதிடரும் ஒவ்வொரு விதமான நுணுக்கங்களை பயன்படுத்துவினோம். அப்ப அந்த நுணுக்கங்களின் அடிப்படையில அவைகள் அதற்கான பலனை சொல்லுவினோம். இப்ப உதாரணமா இன்றைக்கு காலமே லண்டன்ல ஒருத்தர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், காலமே லண்டன்ல பிறந்த ஒருத்தருக்கும் அதே மாதிரி விடிய 6 மணியை எடுத்துக்கொண்டால் இலங்கையில விடிய 6 மணிக்கு பிறந்த ஒருத்தருக்கும் ஒரே மாதிரியான பலன் வராது. ஒன்று நேரம் வித்தியாசம், மற்றது அங்க இருக்கக்கூடிய கிரக நிலை, அந்த நேரத்துல வானிலை எங்க நிக்குது இந்த சூரியன் இல்லையான்னு சொல்லுச்சுன்னா, சூரியன் உதிச்சதுக்கு எத்தனை மணித்தியாலத்துக்கு பிறகு இந்த புள்ள பிறக்குதுன்ற அடிப்படையில வச்சு நாங்கள் அதுகளை கணிக்கிறது. அப்ப ஒரே திகதி இப்ப இங்க வெளிநாடுகள்ல பிரபல்யமானது நம்பர் சாத்திரம். அப்ப இந்த நம்பர் சாத்திரம் சொல்லுச்சுன்னா, இன்றைக்கு இத்தனையாம் தேதி பிறந்தால் அந்த பிள்ளைக்கு ஒரே பலனாத்தகன் இருக்கும். ஆனால் இங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வினாடிக்கும் சோதிடம் மாறிக்கொண்டு போகும். அதாவது அவருடைய பலன், தனிப்பட்ட அவருடைய பலன் மாறிக்கொண்டு போகும். அதுக்கு காரணம் நாங்கள் பிறந்த நேரத்தை அடிப்படையாக வச்சும் அது எங்க இருக்குது, மத்திய கோட்ல கிரீன்விச் கோடு சொல்ற இந்த அடிப்படையில அது எங்க இருக்கு, எவ்வளவு நேரத்துல இருக்குன்றத இதுக்கு பஞ்சாங்கம் தான் உதவியா இருக்கிறது. அந்த பஞ்சாங்கம் ஏற்கனவே 2 விதமான பஞ்சாங்கம் இருக்கு. ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம், ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம்ன்றது. திருக்கணித பஞ்சாங்கம்ன்றது லண்டன்ல இருந்து வெளிவர்ற
எபிமெரிஸ் என்ற ஆங்கில பஞ்சாங்கம் இல்லையென்று சொல்லி சொன்னால் இந்த கிரகங்களின் அடிப்படையில கிட்டத்தட்ட விஞ்ஞானம் தான் அது. அந்த விஞ்ஞானத்தோடு ஒத்து போற ஒரு விஷயமாக வந்து அந்த திருக்கணித பஞ்சாங்கம் என்று திருத்தப்பட்ட கணிதம் என்று சொல்லியும் வாக்கியம் என்றது வந்து வாய் மூலமாக தொடர்ந்து வந்தது. எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் பாவிச்சிருந்தார்கள். இப்ப வந்து கூடுதலாக வந்து இந்திய அரசு வந்து திருக்கணிதத்தை ஏற்றுக்கொண்டபடி, அதாவது வந்து இந்த எபிமெரிஸ் என்ற லண்டன்ல இருந்து வர்ற பஞ்சாங்கம், அதுல நிராயண முறை சாயன முறை என்று 2 விதமான முறைகள் இருக்கு. அதுல இருந்துதான் நாங்கள் கணிச்சு இந்த என்னன்னு சொல்றது இந்த பஞ்சாங்கத்தை வந்து எடுத்து வச்சிருக்கிறோம். அந்த பஞ்சாங்கத்துல வந்து இருக்கும் இவர் என்ன நேரம் பிறந்திருக்கிறார், என்ன நட்சத்திரத்துல இருக்குது, இந்த கிரகங்கள் வந்து இந்த 360 பாக பூமியை சுத்தி இருக்கிறதுல எங்க அந்த கிரகம் இருக்குது, இது எப்படியான தாக்கத்தை எங்களுக்கு உண்டாக்கும்ன்றதுதான் அதன் முக்கியமான விஷயம். அடுத்தது நீங்கள் கேட்டதுல இந்த ராசி பலனை பற்றி சரியா சொல்ல, அதுக்கு முதல் இந்த திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் என்ற இந்த விஷயத்துல ஐரோப்பிய நாடுகள்ல வந்து எங்களுடைய முக்கிய நிகழ்வுகள் இந்த தைப்பொங்கல், தீபாவளி, வருஷப்பிறப்பு இந்த விஷயங்கள் கொண்டாடுகின்ற பொழுது ஆலயங்கள் வந்து இந்த திருக்கணிதத்தை பின்பற்ற ஆலயங்கள் ஒரு குறித்த திகதியையும் வாக்கியத்தை பின்பற்றுகின்றவர்கள் இன்னொரு திகதியையும் அறிவிக்கின்றார்கள். இது வந்து பலருக்கும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதை பார்க்கலாம். அடுத்தது இலங்கையில இன்னொரு நாள் தைப்பொங்கலோ தீபாவளியோ வருடப்பிறப்போ நடக்கும். பிரித்தானியாவில் இன்னொரு நாள். அது உண்மையிலேயே சில மனத்தியாலங்கள் தான் வித்தியாசம். அப்ப அந்த முரண்பாடு, அவ்வளவு முரண்பாடு இந்த 2 பஞ்சாங்கத்துக்குள்ள இருக்கின்ற பொழுது எப்படி அவர்கள் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை அவர்களால் எப்படி கணிக்க முடியுது? அதுக்குதான் நான் சொல்லியிருந்தேன். நான் என்னன்னு சொல்லுச்சேன்னா, ஒவ்வொரு சோதரரும் வந்து தங்களுக்கு தெரிஞ்ச சூட்சமமான இல்லையா கணிப்பு முறைகளை வந்து வச்சிருப்பினோம். முதல்ல வந்து இந்த 2 விதமான நாளோ இல்லையன்னு சொல்லி சொன்னால் இந்த பொங்கல் முன்ன பின்ன வர்றது இப்படியான விஷயத்துக்கு வந்தோம்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய திகதி பிறக்கிறது வந்து காலம சூரிய உதயத்தில இருந்துதான் எங்களுக்கான தமிழ் திகதி வந்து பிறக்கும். இதே பலருக்கு இன்னும் தெரியாது. அப்ப விடிய எப்ப எத்தனை மணிக்கு சூரியன் 6 மணிக்கு உதிக்குதுன்னு சொல்லுச்சுன்னா 6 மணிக்கு அது இருக்கும். 5:30 கண்டு சொல்லுச்சுன்னா 5:30 இருக்கும். அப்ப சூரிய உதயத்துக்கு பிறகு இப்ப உதாரணத்துக்கு வந்து பொங்கல் எடுத்துக்கொள்ளுவோம். இது ஒரு நல்ல உதாரணமா இருக்கும். இனி அடுத்ததா வர இருக்கிறது பொங்கல். பொங்கல் அன்னைக்குள்ள வந்து மகர ராசிக்குள்ள சூரியன் வந்து போற நேரம், அதான் மகர சங்கராந்தி என்று சொல்றது. அப்ப அந்த மகர ராசிக்குள்ள சூரியன் போறதை வச்சுதான் இந்த பொங்கல் வந்து கணிக்கிறது. இது என்னன்னு சொல்லிச்சேன்னால் பொழுது வர்றதுக்கு முன்னம், அதாவது வந்து சூரியன் நிக்கேக்குள்ள சொல்லிச்சுன்னா சூரியன் கட்டாயம் வந்து 6 மணி என்ற உடனே ஆங்கில திகதி மாதிரி வந்து இரவு 12 மணிக்கு நள்ளிரவு 12 மணி அங்கால அந்த 12 தாண்டிட்டு தாண்டா அடுத்த நாள் எங்களுக்கு கணக்கு வராது. அப்ப சூரியன் சுத்தி கொண்டு வரையக்குள்ள மகர ராசிக்குள்ள சில நேரம் இரவு வரும், காலம வரும், மத்தியானம் வரும், பின்னேரம் வரும். இப்படி மாறுபட்ட நேரங்கள்ல வரையக்குள்ள அதாவது வந்து சூரியன் மறைகிறதுக்கு முன்னம் வந்தால் அந்த நாளைக்கு இங்க பொங்கலை கொண்டாடினோம். ஆனால் இலங்கையில வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து ஐரோப்பாவில வந்து 5 மணிக்கு சூரியன் வந்து மகர ராசிக்குள்ள பின்னேரம் 5 மணிக்கு வருகுதுன்னா அது இலங்கையில வந்து இருண்டு போயிடும். இலங்கையில இருண்டு போச்சுன்னு சொல்லுச்சுன்னா அவைகளுக்கு சூரியன் பகல்ல வந்து இந்த பிரவேசம் வந்து, அதாவது வந்து இந்த மகர ராசிக்குள்ள போறது வந்து நடக்க இல்லைன்றபடியா அவைகள் அடுத்த நாள் கொண்டாடினோம். இவைகள் சில பேர் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா இல்ல இன்றைக்கே வந்துட்டு நாங்கள் இன்றைக்கு கொண்டாடுறோம் என்று சொல்லி இன்றைக்கு கொண்டாடினோம். உண்மையிலேயே வந்து 12 மணிக்கு பிறகு அந்த சம்பவம் நிகழமாக இருந்தால் அது அடுத்த நாள் தான் அதை கொண்டாட வேணும். இது சில பேர் வந்து மாறி அடம்பிடிக்கிறது இல்லையென்று சொல்லிச்சுன்னா அந்த நிகழ்வுகளை வந்து முன்கூட்டியே கொண்டாடுறது அது ஏற்புடையது இல்லை. இதுக்கு இன்னொரு உதாரணத்தை எப்படி சொல்லலாம் என்று சொல்லிச்சுன்னா, ஒருத்தர் வர்றார் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து அவர் வர்றதுக்கு முன்னம் போயிட்டு உங்களோட வீட்டை ஒரு விருந்தாளி வர்றார், அவருக்கு நான் போய் வரவேற்பு கொடுக்கணும்டா அவர் வர்ற நேரத்துல நீங்கள் நின்று வரவேற்க வேணும். அதுக்கு முதல்ல போய் சொல்லி போட்டு வந்து நீங்கள் உள்ளுக்கு இருந்து கொண்டீங்கள் என்று சொல்லுச்சுன்னா அது ஏற்புடையதாக இருக்காது. அப்ப அதால வந்து அந்த வர்ற நேரத்தை கணக்கு வச்சு கொண்டு வரணும். மற்றது பஞ்சாங்கம் வந்து எங்களுக்குள்ள நெடுகளும் இருக்கக்கூடிய பிரச்சனை. இதுக்கு காஞ்சி பெரியவர்கிட்ட தீர்வுக்கு போயிருக்கேன். காஞ்சி பெரியவர் எனக்கு அவராலும் இதுக்கு தீர்வு கொடுக்க முடியல. அப்ப அவர் என்ன சொன்னார்ன்னு சொல்லி சொன்னால், இறைவனுக்கு வாக்கியமும் மனுஷனுக்கு திருக்கணிதமும் என்று சொல்லி அவர் ஒரு பதில சொல்லிட்டு போயிட்டார். அதை தூக்கி பிடிச்சு கொண்டு இருக்கிறார்களும் இருக்கணும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு சோதரரும் வந்து தாங்கள் பின்பற்ற முறை பலவிதமான சோதர கணித முறைகள் இருக்குது. மேற்கத்திய முறை இருக்குது. அதே நேரத்தில் எங்கட முறையிலும் வந்து கேரளாவில வந்து மாந்தி என்ற ஒரு கிரகத்தை அடிப்படையாக வச்சு அடிப்படையாண்டு மாந்தியை எடுத்துக்கொள்ளுவினோம். தமிழ்நாட்டிலே அது இல்லை. இலங்கையிலும் இந்த மாந்தி என்ற கிரகத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிற இல்லை.
அதே நேரத்துல இப்ப உள்ள இந்த திருக்கணித பஞ்சாங்கத்துக்குள்ள வந்து நெப்டியூன், உரானஸ், புளூட்டோன்னு சொல்லி இந்த கிரகங்களுக்கும் இந்த கிரகங்களையும் சேர்த்து கொள்ளினம். இதுக்கும் வந்து ஒரு கணக்கெல்லாம் அவை சொல்லினோம். உண்மையிலேயே வந்து நான் அதுக்குள்ள போறேன் ஏனென்று சொல்லினால் முதல்ல இருக்கிற நவக்கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கிரகங்களுக்கு தான் நட்சத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. இவைகளுக்கு தான் தசா புத்தி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதனுடைய அடிப்படையில தான் அதை எடுத்துக்கொள்ளணும். மற்ற கிரகங்கள் வந்து அது பூமியில இருந்து நீண்ட தூரத்துல இருக்கிறபடியால் வந்து அவைகளின் அழுத்தம், அதாவது வந்து அவைகள் எங்களுக்கு தாக்கத்தை செலுத்த முடியாதுன்றதுதான் இந்த கருத்தாக வந்து இருக்கு. இதுக்கு மேலும் வந்து நீங்கள் ஒரு விளக்கத்தை கேட்கணும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் உதாரணங்களை வந்து பார்த்து கொண்டு போகலாம். இப்ப சில கணிப்புகளை வந்து செய்யக்குள்ள வந்து சொல்லினம், அதுக்கு நாங்கள் இந்த நெப்டியூஸ், உரானஸ் அதுகள் எல்லாத்தையும் எடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுகள் வந்து என்னாலே அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியல, இல்லை அதுக்கான ஒரு பலனையும் வந்து கணிக்கிறதுன்றது தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்காக வந்து கணிக்கிறாக்களை வந்து நீங்கள் செய்யாத கொண்டு சொல்லலாது. ஏனென்றால் ஒவ்வொன்றும் தனிப்பட்ட முறை, தனிப்பட்ட இது. இப்ப சில பேர் சொல்ல திருமண பொருத்தத்துல வந்து நட்சத்திர அதுக்கு போறதுக்கு முதல் இப்ப நீங்க சொல்றீங்க அந்த கிரகங்கள அமைப்பு நிலை வந்து தனிப்பட்ட மனிதர்கள்ல தாக்கம் செலுத்துதுன்றதுதான் இந்த சோதனத்தின் நம்பிக்கை அதான் உண்மையும் கூட. அதுல வெதர் பேட்டர்ன் இருக்கு தானே, காலநிலை மாற்றங்கள் மனிதனுடைய உடல்ல வந்து அவற்றை அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ல தாக்கத்தை ஏற்படுத்துது எல்லாம் இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லு. காலநிலை மாற்றங்கள் எங்கள்ல தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த அடிப்படையில இந்த கிரகங்கள சில நிலைகள் வந்து எங்கட ரசாயனத்தை மாத்துறதா இருக்கலாம். அது இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு முழுமையாக விஞ்ஞான ரீதியாக அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது உண்மைதான். அப்ப எதிர்காலத்துல இதை நாங்கள் சில வேளை அறிஞ்சு கொள்ளலாம். என்னுடைய இது என்னென்றால், அப்ப இந்த அப்ப நீங்கள் கணிக்கின்ற அந்த நேரம், ஒருவர் பிறக்கின்ற நேரத்துல அந்த கிரகங்கள் எல்லாம் எந்த நிலையில இருக்கோ அப்ப ஏற்படுத்துற தாக்கம் வந்து அவருடைய எதிர்காலத்தையும் தீர்மானிக்குமா, அவருடைய முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கும். அந்த நிமிஷத்துல புறக்கேக்குள்ள வந்து என்னன்னு சொல்லினா முதல் மூச்சு, அவர் முதல் சுவாசம் எப்ப எடுக்கிறாரோ அந்த நேரத்துலதான் அந்த கிரகங்கள் வந்து தாக்கத்தை செலுத்தும் என்று சொல்லி நாங்கள் அதுக்காகத்தான் பிறந்த நேரத்தை எடுக்கிறோம். இதுல இன்னும் ஒன்றை பார்க்கணும் என்னன்னு சொல்லிச்சுனால், கரு உருவாகிறதுக்கே வந்து எப்ப கரு உருவாகணும் சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் கணிச்சது. அப்படி என்ன சொல்லுங்கள, நாங்க பிறக்கிற நேரத்திலும் பார்க்க அந்த கரு உருவாகிற நேரம் தானே முக்கியமாக இருக்கும். அந்த உருவாகிற நேரம் அதுக்கு வந்து பழையன்னு சொல்லி சோதனை முறையில இருக்கு. எந்தெந்த நாள்ல உடல் உறவு செய்ய, அதாவது கூடாதுன்னு சொல்லி இருக்கு. அப்ப அதுகளை தவிர்க்க திருமண உறவுகள்ல பொதுவா கூடுதலாக பாக்குறது இப்ப எல்லாரும் சொல்ற விஷயம் வந்து இந்த யோனி பொருத்தம் ஒன்று பாப்பினம். அது நீண்ட காலமாக பழக்கத்துல இருக்கிறது. அது எப்படி ஒரு பெண்ணுடைய உறுப்பை வச்சுக்கொண்டு அதை அந்த உறுப்புல எப்படி இந்த கிரகங்கள் தாக்கம் செலுத்துதுன்றது செலுத்துது. அது என்னன்னு சொல்லுச்சுன்னா, பெண்ணுக்கு மட்டும் இல்லை ஆணுக்கும் வந்து அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில வந்து 27 நட்சத்திரத்துக்கும் சில விலங்குகளை வந்து கொடுத்திருக்கணும். அப்ப விலங்குகளை கொடுக்கலாம். அதுல கொம்புள்ள விலங்கு, கொம்பு இல்லாத விலங்கு, இப்படி அதை வந்து கனவிதமா வந்து பிரிக்கலாம். நாய் இருக்கு, குதிரை இருக்கு, ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அதுல பசு இருக்குது, பெண் விலங்கு, ஆண் விலங்கு. இப்ப பெண்ணுக்கு வந்து ஆண் யோனி இருக்கக்கூடாது, ஆணுக்கு வந்து பெண் யோனி இருக்கக்கூடாது. இப்படி அதுக்குள்ள வந்து கணக்க வரமுறைகள் வந்து இருக்குது. அது என்னன்னு சொல்லி சொன்னால், அவைகள் ஒரு அனுபவத்தின் அனுபவம் இல்லாமல் இதை செய்திருக்க முடியாதுன்றத நான் உறுதியா சொல்லுவேன். ஏனென்று சொல்லி சொன்னால், இது கிட்டத்தட்ட அந்த காலத்துல மேற்கொள்ளப்பட்ட புள்ளி விவரங்கள் அல்லது ஒரு ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சியில வந்த புள்ளி விவரங்கள். இதை பல பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டினோம். இதுக்கு வந்து அவைகள் அதை நிரூபிக்கிறேன்னு சொல்லி நான் சொல்லணும், 10 வித்தியாசமான பெண்களோட உடலுறவு கொண்டு பாருங்க, அப்படித்தான் சொல்லலாம். அப்ப இது எங்களுடைய கலாச்சாரத்துக்கு அது ஏற்புடையது இல்லை. அப்ப இது ஒரு விவாதத்துக்குரிய ஒரு புள்ளியாகவே இருக்குது இந்த ஜோனி பொறுத்த. என்னன்னா, நாங்கள் கடந்த காலங்கள்ல நாங்கள் சொல்றோம் தானே, இப்ப சசதனுக்கு 40,000 பெண்டாட்டிகள் இருந்துச்சுன்னா அப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறோம் தானே வரலாறுகள். அப்படி இருக்கக்குள்ள சில வேளை இந்த சித்தர்கள் அப்படியான உறவுகள்ல இருந்து அதுக்கு
காசி மகாராஜன் உடம்புல வந்து ஆதிசங்கரர் புகுந்து மதன நூலை எழுதினதாக ஒரு கதையும் இருக்கு. அந்த மதன நூலை நான் படிச்சும் இருக்கிறேன். அப்ப இத வந்து ஆதிசங்கரரை வந்து குருவாக வழிபடுறாங்கள்ட்ட போய் சொன்னால் அவள் உடனே வந்து வெட்டத்தான் வருவினம். ஏனென்று சொல்லிச்சுன்னா அவைகள் ஒரு தெய்வமா பாக்கினோம். அவர் ஒரு குரு, அவர் தான் இந்த இதுகள் எல்லாத்தையும் தொகுத்தது வகுத்தது ஆதிசங்கரர் தான் ஒழுங்குபடுத்தினது என்று சொல்லி. அப்ப ஆதிசங்கரர் வந்து ஒரு விவாதத்துல இடம்பெறைகளை வந்து அவர் அந்த சாமியாரா கூட்டிக் கொண்டு போறது. அப்ப ஆதிசங்கர் ஒரு தடவை சாமியாரா கூட்டிக் கொண்டு போறாரு. ஆதிசங்கர் ஒரு துறவி. அப்ப துறவி அவரோட ஒரு இதா போகைகள்ல என்ன சாமியாரா போகைகள்ல அவற்றை மனுஷி வந்து தடுக்கிறா. நீ வந்து குடும்ப வாழ்க்கை தெரியாத நீ எந்த மனுஷனை கூட்டிக் கொண்டு போற, அது ஏற்புடையது அல்லன்னு சொல்லி அவ சண்டை பிடிக்கல. அவ சொல்ற நீ வந்து முதல்ல இதுக்கு பதில் சொல்லிட்டு அவரை கூட்டிக் கொண்டு போகணும். என்ன இல்லற வாழ்க்கையை பற்றி உனக்கு தெரிஞ்சுதண்டா அதுக்கான விளக்கத்தை சொல்லி போட்டு கூட்டிக் கொண்டு போகணும். அப்ப அவர் வந்து அந்த காசி மகாராஜன் இறக்கைகள்ல ஆதிசங்கரர் அவற்றை உடலுக்குள்ள பூந்து ஆவியா புகுந்து 27 பெண்கள் 27 பெண்கள் 27 நட்சத்திரம், அந்த 27 நட்சத்திர பெண்களோடும் உடல் உறவு கொண்டு அவைகள் எப்படியான உடல் உறவை விரும்பினம், எப்படி அந்த உடல் உறவு என்று சொல்லி அது சம்பந்தமா அவர் ஒரு மதன நூலை எழுதி போட்டு வந்து அந்த பொம்பளைகிட்ட தோத்து போய் விட்டுட்டு போறேன். இல்லற வாழ்க்கை வந்து முக்கியம். இதுக்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு சொல்லிச்சுன்னா இப்ப நான் உதாரணமா வந்து ஏன் அடுத்தவே எடுப்பேன். இப்ப நான் சாமியாரா போகணும்டா முதல்ல என்ற மனுஷி அதை ஏற்றுக்கொள்ளணும். என்ற மனுஷியை ஏற்றுக்கொண்டு நீங்கள் போகலாம்னு சொன்னாத்தான் இது வந்து நான் சாமியார போல. ஏன்னு சொல்லிச்சுன்னா அவாக்கு இல்லற வாழ்க்கையில விருப்பம் இருக்கும். நான் அதை விட்டுட்டு அந்த அவாவை இடநடுவில் விட்டுட்டு போயிடலாம். அவன் நல்லது கெட்டதுல பங்கெடுக்கிறதுன்னு தானே கைப்பிடிக்கிறோம். சிலதுகள் வந்து என்ன சொல்றது கலாச்சாரம் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா எங்கட பண்பாட்டுல இருக்குன்னு சொல்லிச்சுனாலும் அதுல அடிப்படையா வந்து பெரிய விஞ்ஞான உண்மைகள் வந்து மறைஞ்சிருக்கு. இல்ல அப்படி என்ன புத்தர் செய்தது மிகப்பெரிய தவறுதானே. புத்தர் மிகப்பெரியதா அது ஒரு தரம் வந்து புத்தர் சரியென்று சொல்ல இல்லையே. புத்தர்லும் பார்க்க புத்தர்ட்ட மனைவிதான் என்று சொல்லி அவர் வெளியால வந்து அதான் இந்த சில நேரம் எழுதுவினம் என்று சொல்லி சொன்னால் புத்தர் வந்து ஆசைப்பட்டாராம் எல்லாரும் ஆசைகளை துறக்க வேணும். எல்லாரும் ஆசையை துறக்க வேணும் யார் ஆசைப்பட்டார்? புத்தர் ஆசைப்பட்டார். அப்ப அதுவும் வந்து அதான் எதுவும் இல்லாமல் வந்து சைவர்ல வந்து அதாவது வந்து 0 வந்து எதுவும் வந்து இருக்காது, எங்கேயும் இருக்கா, ஏதாவது ஒன்று இருக்கத்தான் செய்யும். புத்தர் நல்ல இதுகளை வந்து அவர் விட்டுட்டு வந்து தண்ட பாட்டுல வந்தார். அது ஏற்புடையது அல்ல ஒரு குடும்பத்துல வந்து. மற்றது அந்த சைவத்துல வந்து ஒவ்வொரு இடங்கள்ல சொல்லப்படுகிறது என்று சொல்லி சொன்னால் பல பேருக்கு தெரியக்கூடியது ஓசோவும் வந்து என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னால் 40க்கு மேலதான் உன்னுடைய ஆன்மீக தேடு. ஆனா சமயம் என்ன சொல்லுதுன்னா 60க்கு மேலே என்று சொல்லு. துறவரம்ன்றது வந்து இப்ப கனவேர் ஆடி ஒடுங்கிதான் துறவரம். நிச்சயமா ஏனென்று சொல்லுச்சுன்னா இடையில குழம்ப கூடாது. மற்றது அந்த காவி போட்டா பிறகு நீங்கள் சுயநலமா வந்து இப்ப எனக்கு அதான் சொல்றது காவி உடுத்திட்டா தலாணி வேணும், தலையணை வேணும், இல்லையா படுக்கிறதுக்கு நல்ல இடம் வேணும் என்று நினைச்சாலே அந்த துறவரத்தின் பயன் இல்லாம படும். எல்லாத்தையும் துறக்க வேணும், அதுதான் அறம். சில பேர் நினைக்கிறேன் காவி போட்டா துறவரம் உண்டு. காவி போட்டு சொத்து சேர்க்கிறதுக்கோ இல்லையென்று சொல்லிச்சுன்னா வசதியான வாகனத்துல போயிருக்கு போறது அதுக்கு பேர் துறவரம் இல்லை. அது சிவசேனை தியரி இல்ல. சில பேர் கேட்கிறது நீங்கள் சாத்திரியார் ஏன் பொட்டு வைக்கிறே இல்ல மாலை போடுற இல்ல என்று சொல்லி. நான் வந்து இருக்கிற நாடு வந்து வேற. மற்றது வந்து ஒரு தரக்குள்ள உள்ள திறமை வந்து அவையல் செய்யற தொழில இருக்கே தவிர போடுற வேஷத்துல இல்ல. அடிக்கடி பேசப்படுற விஷயம் இந்த செவ்வாய் குற்றம். அது என்ன விஷயம்? அது செவ்வாய் குற்றம் என்று சொல்லி சொன்னால் செவ்வாய் வந்து இதுல கணக்க வந்து சரியும் இருக்கு புளையும் இருக்கு. சரியும் இருக்கு புளையும் இருக்குன்னு சொல்லி சொன்னால் செவ்வாய் உதயத்துல இருந்தால் உதயத்து செவ்வாய், அட்டமத்துல இருந்து 8ல இருந்தா அட்டமத்து செவ்வாய்ன்னு சொல்லினா 2, 4, 7, 8, 12 இப்படியான இடங்கள். அப்ப 12 ராசியிலே 6ல வந்து இதுக்குள்ளேயே வந்துட்டு. அப்ப எங்கேயாவது இடத்த எல்லாருக்கும் செவ்வாயும் இருக்கும் சனியும் இருக்கத்தான் செய்யும். அப்ப இப்படியான இடங்கள்ல இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அந்த இடங்கள் பாதிக்கப்படும் என்று சொல்றது. எப்படி பாதிப்பு என்று சொல்லி சொன்னால் அது இல்லாம போகும்ன்றது அர்த்தம் இல்ல. அந்த இடங்கள் கொஞ்சம் கடுமையாக அதாவது வலியதாக இருக்கும். இப்படித்தான் இதை புரிஞ்சு கொள்ளணும். இப்ப லக்கினத்தில் ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்குன்னு சொல்லி சொன்னால் அது ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அவர் கோபக்காரனாயிருப்பார். அதாவது முரட்டுத்தனமான கோபம். அதுக்காக லக்கினத்துல செவ்வாய் இருக்கிறவன் மட்டும்தானா கோபக்காரனா இருப்பினோம்னா இல்ல. அப்ப சோதனம்ன்றது வந்து ஒரு வித்தியாசமானது. ஒரு விதி ஒரு இடத்தை பொருந்தும் ஒரு இடத்தை பொருந்தாது. அதை என்னன்னு சொல்லுச்சுன்னா செவ்வாயோட சேர்ந்த கிரகம், செவ்வாயோட பார்க்கிற கிரகம், செவ்வாய் இருந்த வீடு. இப்ப அதுக்கு வந்து உதாரணத்தை சொல்லலாம். ஒரு சண்டியர் போய் வந்து இங்க நிக்கிறாருன்றதை பொறுத்தது. அவர் வந்து அவரை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆள்கிட்ட இருந்தாருன்னு சொல்லுச்சுன்னா மரியாதைக்காக கட்டுப்படுவார். குருவின் வீட்டுல இருந்தா குருவோட சேர்ந்தா மரியாதைக்காக கட்டுப்படுவார். இப்படியும் இதை வழங்கப்படுத்தலாம். இல்ல தன்னை சொந்த வீட்டுல
இருந்தாருன்னா அவர் நினைச்சதெல்லாம் செய்வார். சனியோட இருந்ததுன்னா ஒரு சனி வந்து கொஞ்சம் சோம்போரியான கிரகம் என்று சொல்லுவோம். அப்ப அவர் என்ன செய்வார் என்று சொல்லுச்சுன்னா சரி கொஞ்சம் பொறுத்து அடிப்பம் என்று யோசிப்பார். செவ்வாய்க்கு டக்கண்டு கோபம் வரும், சனி அதை தாமதப்படுத்தும். அப்ப செவ்வாயோட சனி செய்திகள்ல வந்து இந்த திடீர் கோபம் வந்து குறைஞ்சு போயிடும். இருக்கிற இடம் வந்து எப்பயுமே முக்கியமா இருக்கும். செவ்வாயும் சனியும் சேர்ந்தால் எப்பயும் ஏதாவது ஒரு வகைன்னு சொல்லுச்சுன்னா அது இருக்கிற இடத்தையும் எத்தனையாவது வீட்டுக்கு அது பொறுப்பு, அந்த கிரகங்களின் கடமை என்னன்றதை வச்சுதான் அதுக்கான பலனை வந்து நாங்கள் கணக்கிடலாம். இப்ப ஒரு ஆள் வந்து எல்லாரும் மனுஷர் தான். ஒருத்தர் வந்து ராணுவத்துல இருந்தாருன்னு சொல்லுச்சுன்னா அவர் சொல்றது சரி, பொதுமகனா இருந்தா புல. அப்ப ஒவ்வொருத்தட்ட வேலைக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை, ராணுவத்துல இருக்கிறவர் ராணுவத்துல இருக்கேக்குள்ளதான் சுடலாம், வேலை முடிஞ்சு வீட்டை வந்த அப்புறம் அவர் சுட்டாப்புல. அப்ப கடமையில அப்ப இப்படித்தான் இந்த கிரக அமைப்புகளும் எங்கட வாழ்க்கையோடு ஒத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்ன கடமை. இப்ப சூரியன் என்று சொல்லுச்சுன்னா தலைமை பண்புகள். செவ்வாய் தோஷம் சொன்னா அவைக்கு ஏதோ சில இயல்புகள் குறைந்த மட்டத்துல இருக்குமா அல்லது வளமைக்கு மாறாக இருக்கும். வளமைக்கு மாறாக என்று சொல்லுச்சுனால் இப்ப 4ல செவ்வாய், இது என்னுடைய கணிப்பு, ஒவ்வொரு காரணங்களை சொல்லணும். 4ல செவ்வாய் இருந்ததுன்னு சொல்லுச்சுன்னா அவைய கொஞ்சம் கல் நெஞ்சக்காரரா இருக்கு. கல் நெஞ்சக்காரன்டா கெட்டவர்களாண்டா இல்லை. இப்ப எனக்கு அடிபட்டு ரத்தம் வந்துட்டுதுன்னு சொல்லிச்சனால் ரத்தம் வருது, நான் போய் துணி எடுத்து கொண்டு வரேன், இது கல் நெஞ்சம். ஐயோ உங்களுக்கு ரத்தம் வந்துடுதா, இது இந்த வித்தியாசம் வந்து இருக்கு. இதை வந்து கல் நெஞ்சக்காரன்டா அவை ஒரு சத்துக்கு உதவாதன்றது. இதை வந்து பல கோணங்கள்ல நாங்கள் அணுகப்போம். இது ஒரு உதாரணமே தவிர அதே மாதிரி வந்து இன்னும் சொல்ல முடியாத இல்ல சொல்ல செவ்வாதோஷம் உள்ளவரும் செவ்வாதோஷம் உள்ளவரும் தான் திருமணம் செய்யலாம் என்றது அது என்ன, அது இந்த யோனி பொருத்தத்தோட சம்பந்தமான விஷயமா அல்லது செவ்வாய் தோஷம் அதான். இப்ப என்னன்னு சொல்லுச்சுன்னா இப்ப பாப்பமே, இப்ப மனுஷிக்காரிக்கு வந்து அடிபட்ட உடனே மனுஷன் பதட்டப்பட்டு ஓடி போய் துணியை எடுத்து கொண்டு வந்தால் அவர் ஒரு நல்லவர் என்று சொல்லுங்க, நாங்கள் அப்படித்தானே பார்ப்போம். ஐயோ அவர் ஒன்றை தாங்க மாட்டார் மனுஷி வந்து என்ன அடியே போட்டது பரவாயில்லையென்று சொல்லுச்சுன்னா அப்ப இவியல் 2 பேருக்குள்ளும் உள்ள கருத்து முரண்பாடு வரும். அதைத்தான் அங்க வந்து ஓகே செவ்வாய் தோஷம் உள்ளவர்டா, அப்ப அவரும் தாங்கிக் கொள்ளுவார் அவாவும் தாங்கிக் கொள்ளுவா, அதுக்கும் இதுக்கும் இது சரியா போச்சுன்ற மாதிரி. அதுக்கு இது சரி. அப்ப ஒருத்தர் வந்து என்னன்னு சொல்றது, ஒரு நல்ல சாந்தமான குணம் உள்ள ஒரு ஆளும் ஒரு வெண்மமான குணம் உள்ள ஒரு ஆளும் வந்து சேர்ந்தால் அங்கேயும் பிழை. இப்ப இதை விட்டுட்டு வந்து வேற புதுசா வந்து இந்த நட்சத்திர பொருத்தம் பாக்குறது என்று சொல்லி அதை நான் இன்னொரு இடத்தை சொல்றேன். இது என்னன்னு சொல்லுச்சுன்னா ஒரு தட்ட லக்கினாதிபதி குருவால பார்க்கப்பட்டா குருவோட சேர்ந்திருந்தா அவர் நல்ல நேர்மையான குணங்களை கொண்டிருப்பார். அது சனியோட சேர்ந்திருந்தா செவ்வாயோட சேர்ந்திருந்தா, இப்ப சனியோட சேர்ந்திருந்தா கட்டாயம் பொய் சொல்லுவார். அப்ப இது நாங்கள் வந்து இப்ப பார்த்துட்டு நீங்கள் பொய் சொல்லுவீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும், அவை கோவப்படுவீங்க. நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஜோதி இடம் என்று சொல்லுச்சுன்னா முதல்ல ஜோதி என்ற வெளிச்சம் இடம், வெளிச்சம் தரக்கூடிய இடம். நீங்கள் உங்களால முடிவெடுக்க முடியாத ஒரு கேள்விக்கு இல்லாட்டி ஒரு சூழ்நிலையில வந்து ஒரு சோதிடரை அணுகி வாரீங்க, அப்ப அதுக்கான ஒரு தீர்வை சொல்ற இல்ல கண்டுபிடிக்கிற இடம் தான் ஜோதிடம். அப்ப நாங்கள் வந்து ஒரு சரியான தீர்வை வந்து சொல்ல வேணும். சொல்லுறத வந்து எல்லாத்தையுமே நேரடியாகவோ இல்ல பாக்குறது எல்லாத்தையுமே சொல்லிட முடியாது, சொல்லையும் கூடாது. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா மனிதனுடைய பெரும்பாலான இயல்புகள் அல்லது அனைத்து இயல்புகளுமே அவர்களுடைய பிறப்பில அந்த அந்த கிரகங்களின் நட்சத்திரங்களின் அந்த நிலையை வச்சு தீர்மானிக்கப்படும். அப்ப இந்த இயல்புகளை இவர்கள் பிற்காலத்துல மாத்த இல்லாதா? எப்படி மாத்துறதுண்டா என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த நாங்கள் அதுக்குத்தான் தசா புத்தி என்று சொல்லி ஒன்று வச்சிருக்கிறோம். நீங்கள் வந்து 18 வயதுல இருந்த மாதிரி வந்து சாந்தமாயும் இருக்க மாட்டீங்கள், கோபமாயும் இருக்க மாட்டீங்கள். 40 வயதுல சில பேர் மாறுவினம், திடீரென்று மாறிட்டாரு. அதுக்கு இந்த கிரகங்கள் இந்த திசா புத்திகள் தான் காரணம், தசா புத்தி என்றது. அப்ப உதாரணத்துக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த செவ்வாய் வரைகளை வந்து அவர் கோபப்படுவார், டக்குன்னு ஆத்திரப்படுவார், திடீரென்று கையை வச்சு அடிக்கக்கூடியவரா இருப்பார். மற்றது இந்த காலங்கள்ல வந்து அடிக்கடி காயப்படுவார், யோசிக்காமல் வந்து அவசர புத்தி என்று சொல்லுவேன், அவசர கொடுக்கண்டு. அப்ப இப்படி வந்து போகும், அவர்கிட்ட முரட்டுத்தனம் இருக்கு. அடுத்ததா வந்து ராகு வரும். இந்த ராகுவும் செவ்வாய்க்கு கொஞ்சம் தளச்சது இல்லை, கொஞ்சம் அதோட ஒத்து போற மாதிரி தான் இருக்கும். ஆனா இருக்கிற பாக்குற கிரகத்தோட இதுன்ற பலன் குணாதிசயம் வந்து மாறுபடும். குருவை பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா குரு வந்து வேற ஒரு நிலைக்கு கொண்டு போவார். செவ்வாயின் குணாதிசயம் உண்டு, குரு இதுக்கு இடையில இருக்கக்கூடிய இடைவெளி வந்து ஒரு 15 வருஷ இடைவெளி இருக்கும். ஏன்னா 18 வருஷம் ராகுதீச. அப்ப நாங்கள் முன்ன பின்ன கூட்டி குறைச்சி எல்லாம் பார்க்கல 15 வருஷத்துல ஒருத்தர் மாறிடுவார் இருக்கிறது. அதே மாதிரி வந்து அந்த தசாபுத்திக்கு அமைய அவை தொழில்கள் குணங்கள் எல்லாம் வந்து மாறும்.
வாழ்க்கையில 120 வருஷம் வந்து இந்த இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பிறந்ததுல இருந்து இறக்கும் வரைக்கும் ஒரு மனுஷன் ஆயுள் 120 வருஷம் வந்து 9 கிரகங்களுக்கும் பிரிச்சு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப அந்த காலங்கள்ல வந்து எங்களுடைய சராசரி ஆயுள் வந்து 70 ஆக மிஞ்சினா ஒரு 80 தான் இருக்கு. அப்ப இந்த 70ல இருந்து 80 கிடப்பட்ட காலத்துல வந்து பிறந்ததுல இருந்து இருக்கும் வரைக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிந்தனைகள் வந்து மாறும். ஆனா புறக்கேகள் அந்த லக்கினம் என்று சொல்லப்படுற இடத்துல இருக்கக்கூடிய தன்மை வந்து மாறாது. அதான் அடிப்படை. பிறவி குணம் வந்து ஊர்ல பேசுவீனம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாறாது. அந்த அடிப்படை குணாம்சங்கள் சிலவுல மாறாது. ஆனால் இருந்தாலும் கிரகங்கள் அதுக்கு பிறகு கிரகங்களின் அடிப்படையில வந்து அவையின் நல்ல மனசு சில நேரம் கொஞ்ச காலம் கஞ்சனாயிருப்பார். பிறகு பார்த்தா நல்லா சிலவழிப்பார். இல்ல நல்லா சிலவழிச்சிருப்பார். பிறகு திடீரென்று மிச்சம் பிடிச்சிருவார். மனுஷர் இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் காரணம் சொல்ல அவையின் அனுபவத்திலே அது வருகுதுண்டு அப்படி ஒன்று இல்லை. அந்த திசா புத்திகள்லாம் அதை மாத்துறது. மேற்குலக நாடுகள்ல ஒரு இதொண்டு வைக்கப்படுது என்னென்றால் இந்த குற்றங்கள் இழைக்கப்படுறது வந்து அவர்கள் தாங்களாக விரும்பி செய்கிறதில்லை. இது ஏற்கனவே அவையின் உட்கட்டமைப்புல அவன் டிஎன்ஏல இருக்கு. ஆனா இந்த என்ன சொல்றது சீரியல் கில்லர்ஸ் தொடர் கொலையாளிகள் அது அவர்களுடைய தவறு அல்ல, அவர்களுடைய உடற்கூறுல இருக்கு அல்லது அவர்கள் அந்த டிஎன்ஏல தவறு. அந்த டிஎன்ஏ தான் நாங்கள் மாற்றணும். அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறது தவிர அவர்களை விலத்தி வச்சிருக்கணும். அப்படி ஒரு வாதம் ஒன்று இருக்குது. இதைத்தான் நாங்கள் வந்து சரியாது. நிச்சயமா என்னன்னு சொன்னால் அந்த நேரத்துல இப்ப சில பேர் கன இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கூடுதலாக தவறுகள் இழைக்கப்படுறது எங்கட சமூகம் குற்றமாக பாக்குறது காம விஷயங்கள். அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி தவறு இழைக்கிறது வந்து இது வந்து 99% யாரும் வேணுமென்று செய்யணுமென்று செய்ய மாட்டினோம். சரியா? பொதுவாக வந்து எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அது இல்லாமல் ஒருத்தரும் இருக்க மாட்டினோம். ஆனா அந்த எல்லையை தாண்டணும்ன்ற மனநிலை எல்லாருக்கும் இருக்காது. இதைத்தான் நான் சொல்லவார். எல்லாருக்கும் ஆசை இருக்கும், எல்லாருக்கும் விருப்பம் இருக்கும். ஆனா எல்லையை தாண்டணும்ன்ற மனநிலை எல்லாருக்கும் வராது. கிட்ட போயங்கள பயம் பெறும். நாங்கள் இதுல இருந்து இதன்னோன்னு இந்த சமூக கட்டமைப்பு அதையும் தாண்டி அவைய செய்யணும் என்று சொல்லிச்சுனால் அவை அந்த நேரங்கள்ல வந்து நீங்கள் அவைய திசா புத்திகளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கட்டாயம் சுக்கிரன் சம்பந்தப்பட்டிருக்கு. சுக்கிரன் ராகு சில கிரக அமைப்புகளுக்கு ஊடாகத்தான் அவை இழந்த தவறுகளை வந்து செய்வீங்க. இப்ப காதல் வயப்படுறது நாங்க சொல்றோம். ஓகே, திருமணத்துக்கு பிறகு காதல் வர்றதுண்டா திருமணத்துக்கு பிறகு வந்து காதல் வர்றதுண்டா இப்படியான கிரக அமைப்பு இருக்கணும்ன்றது இருக்கு. இப்ப சில பேர் வரையக்குள்ள வந்து சோதரத்துல ஆக முக்கியம். நான் அதையும் சொல்ல விரும்புறேன்டா அநேகமாக நான் நினைக்கிறேன் சோதரன் மாதிரி தொழில் ரகசியம் வெளியே சொல்ல மாட்டேனும். அது வைத்தியம் சோதரம் அதுகள்ல உள்ள அது வந்து ஒரு அவையின கடமை. அப்ப எங்களுக்கு வரையக்குள்ள வந்து தெரியும் இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, என்ன தலை மனம் குழம்பி இருக்கு. இப்ப சில இடங்கள்ல வந்து நான் வந்து சோதனம் பார்க்கறது ஐரோப்பா ஆக்களுக்கு தான் என்னுடைய 95-96% சோதர பலன்கள் வந்து நான் ஐரோப்பா ஆக்களுக்கு தான் என்னுடைய இதுகளை சொல்றேன். அதான் நீங்கள் மேல பார்த்திருப்பீங்கள் நிறைய என்ன சான்றிதழ்கள் அது இதெல்லாம் இருக்குது. அப்ப இங்க வந்து சோதரத்தை ஒரு பெராத்தும் கொண்டு சொல்ல சொன்னால் அத ஆலோசனை இந்த ஆலோசனையை வந்து சொல்றதுக்கான நாங்கள் சோதிடம் என்று சொல்லி அதை உறுதியாக வந்து சொல்லக்கூடாது இங்க. ஏன்னா சட்டத்திலேயே அதுக்கு இடம் இல்லை. அப்ப ஆலோசனை என்ற அடிப்படையில தான் நாங்கள் இந்த சோதிடத்தை இங்க சொல்றது. அந்த சோதிடம் நாங்கள் சொல்லியக்குள்ள வந்து எங்களுக்கு அவைகளின் தேவை என்ன என்றதை தான் அடிப்படையா வச்சு முதல்ல அவைகள் என்ன பிரச்சனையில இருக்கிறோம் அதை எப்படி வந்து நாங்கள் சரி செய்யலாம். ஒருத்தர் வந்தாருன்னு சொல்லி சொன்னால் அவையின் பிறந்த நேரம் அந்த ஆண்டு மாதம் தேதி எல்லாத்தையும் வந்து அவையின் குறிப்பை கணிச்சிட்டு நாங்கள் வந்து சொல்லலாம் நீங்கள் இன்ன பிரச்சனையில வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி. இதையே வந்து சில பேர் வந்து அதாவது உள்ளுணர்வு ரீதியாக சொல்லக்கூடிய ஆக்களும் இருக்கிறோம். அப்ப அதுக்கு வந்து டொச்சில சொல்ற ஹெல் செய்யறன்னு நாங்கள் சொல்றது குறி சொல்ற ஆக்கள் இல்ல ஒரு தடவை பார்த்த உடனே வந்து சாத்திரம் சொல்லக்கூடிய இதன்னு சொல்லி. இப்ப சோதடத்துல வந்து பலவிதமான முறைகள் இருக்கு. வெத்திலையில சோதனம் பார்ப்பார், ஒருத்தர் கண்ட உடனே குறி சொல்லுவார், கிரகங்களை கணிச்சு சொல்றதை வந்து கன முறைகள் வந்து இருக்குது. இப்ப கேபி முறை கேபி சிஸ்டம் சொல்லி கூட ஒரு முறை ஒன்றை வச்சுக்கொண்டு அதுக்கிடையே அந்த சாரங்களின் அடிப்படையில பலன் சொல்றது, மற்றது வந்து நவாம்சத்தை வச்சு பலன் சொல்றது, சஷ்டாங்கத்தை வச்சு பலன் சொல்றது, இப்படி கனவிதமான முறைகள் வந்து இருக்கு. ஒவ்வொரு சோதரர்கள் ஒவ்வொரு விதமான முறைகளை வந்து கையில் எடுப்பினர். அப்ப ஒருத்தர் எடுக்கிறத ஒருத்தர் பார்க்கிற முறையில இன்னொருத்தர் பார்க்கிறது என்றது இல்ல. அப்படி பார்க்க வேணும்ன்ற தேவையும் இல்லை. அது இல்லாமல் வந்து அவைகள் தங்களுக்கு எந்த வழி தாங்கள் கற்றுக்கொண்ட முறையை பற்றி சொல்லுவினோம். அத மக்கள் தான் தீர்மானிக்கணும். ஓகே, நான் வந்து யார்கிட்ட போய் சோதனம் பார்க்கிறேன். இப்ப என்னட்டு ஒரு ஆள் சோதனம் பார்க்க வந்தாருன்னு சொல்லிச்சுனால் வந்த உடனே நான் அவையின் இதை கேட்டு போட்டு கடந்த காலத்தை தான் பார்ப்பேன்.
கடந்த காலத்தின் பலன்களை கேட்பேன். இந்த காலத்துல இது நடந்ததான்னு சொல்லி அதுல வந்து சில முக்கியமான 2 விஷயம் இல்ல 3 விஷயத்தை ஆராய்வேன். இப்ப கல்யாணம் நடந்த, இல்ல நீங்க கடைசியா காதலிச்சது, பிரிஞ்சது, வேலையில மாற்றம் வந்தது, இதுகளை வந்து கேட்டு தெரிஞ்சு கொண்டு அதுக்கு ஒத்து வருகுதா அந்த நான் கணிச்ச குறிப்பில வந்து இதுக்கான அந்த மாற்றங்களுக்கான காலப்பகுதி சரியா இருக்காண்டு முதல்ல கடந்த காலத்தை கேட்டு தெரிஞ்சுடும். அப்ப நான் சொல்லுவேன், இதை நான் ஏன் கேட்கிறேன்னு சொல்லுச்சுன்னா, நான் என்னுடைய கணிப்பு சரியா பிள்ளையான்றதை பாக்குறேன். நான் கம்ப்யூட்டர்ல கொடுத்துதான் ஜாதகம் கணிக்கிறேன். அதுக்கு கம்ப்யூட்டர் ஜாதகம் எடுத்துக் கொள்ளக்கூடாது. ஏனென்றா ஒரு பஞ்சாங்கத்தை வச்சு தனிப்ப ஒரு ஆள் 50ஆம் ஆண்டு பிறந்த ஒரு ஆள் வாரேன்டா நான் 50ஆம் ஆண்டு பஞ்சாங்கத்தை வச்சுதான் அந்த கிரகணிலேயே எடுக்கலாம். அப்ப முந்தி பாத்தீங்கன்னா சோதரண்டா கமக்கட்டுக்குள்ளே ஒரு புத்தகம், பேக்கு, குடி எல்லாம் வச்சு கொண்டு திரிவார். எங்களுடைய கற்பனை இன்னும் அப்படியே இருக்கு. நாங்கள் வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி எங்களை மாத்திக்கொள்ளணும். அப்ப அதுக்காக வந்து இந்த கணிப்பை வந்து எடுத்து வச்சுக்கொண்டு பிறகு வந்து நான் சொல்லுவேன், நிறைய வந்து உள்ளுணர்வுகள், அதாவது ஒரு ஆளை பார்த்து கணக்கு போடுற தன்மையும் வந்து வேணும். சில உளவியல் தான். உளவியல் எல்லாம் வந்து கொஞ்சத்தை வச்சுக்கொண்டு ஒண்ணும் செய்யல. அதாவது வெளிநாட்டுல வந்து சுவிஸ்ல வந்து சும்மா என்னன்னு சொல்றது, அது சரியா இது புள்ளையான்னு சொல்லி கேட்டு நான் இங்க ஒரு அலுவலகத்தை அலுவலக ரீதியாக சட்ட ரீதியாக நடத்த முடியாது. அப்ப வந்தால் வர்றவருக்கு வந்து உறுதியான பலனை வந்து சொல்ல வேணும். இல்ல அவருடைய கேள்விக்கு சரியான பதில் கொடுக்கணும். இல்லாட்டி என்ன பற்றி இங்க வந்து தொடர்ந்து இதை செய்ய விட மாட்டேன். சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கக்குள்ள எனக்கு ஒரு விஷயம் தான், ஒரு விஷயம் தெளிவா வருது என்னன்னா, இந்த சோதிடம் கைரேகை பார்க்கிறதோ இல்ல மற்ற எல்லா விஷயமுமே இந்த நாங்கள் பிறக்க பொழுது இருக்கிற கிரகங்களுடைய அந்த கோள்களுடைய அந்த நிலை வந்து எங்களோட டிஎன்ஏல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதா? எங்கள்ல தாக்கத்தை ஏற்படுத்துறா அது டிஎன்ஏல தாக்கத்தை ஏற்படுத்துது. நாங்கள் முதல்ல அந்த சாந்தி முகூர்த்தத்துல இருந்து அதுக்காகத்தான் கனத்த நாளுகள் என்று சொல்லக்கூடிய அமாவாசை, அட்டமி நவமி, இல்லைன்னு சொல்லுச்சுன்னா கரி நாள் என்று சொல்ற இந்த நாளுகள்ல சேரக்கூடாதுன்னு சொல்றது. ஏனென்றால் அந்த விந்து வந்து கருப்பையில பட்டு கரு உண்டாகிற நேரத்துல வெளியால அழுத்தம் கூட இருக்கக்கூடாது. அந்த கிரகங்கள் இந்த தன்மை இதைத்தான் கனத்த நாள் என்று நாங்க சொல்றோம். கனதி என்று சொல்லிச்சுன்னா என்ன, அது பாரமான நாள் என்று சொல்லுங்க. அப்ப இதைத்தான் தவிர்த்து கொள்ள சொல்லி இருக்கிறோம். இப்ப இதுக்கு வந்து நாங்கள் எல்லாம் வந்து வெள்ளையா இருக்கிறவன் வெள்ளைக்காரன் சொல்லிட்டா சரி சரி என்று சொல்றது. அப்ப கனவேர் நினைக்கிறது வெள்ளைக்காரனார் சோதரம் பாக்குறேன். இன்னும் நிறைய பேர் கேட்கிற கேள்வி, வெள்ளைக்காரன் சாத்திரம் பாக்கணும். நான் வெள்ளைக்காரருக்கு தான் சாத்திரமே பாக்குறேன். சரியா? அப்ப இங்க இருக்கிற அந்த பத்திரிகைகள்ல இந்த எல்லாத்திலும் சோதரத்தை பற்றி வேறு அதை பற்றின ஒரு சிறு குறிப்பொண்டு வாரதுதான் அது. அதை எல்லாரும் பாக்குறதாண்டி இல்ல, கூடுதல் இன்னொன்று பாப்போம். எங்கள் எல்லாருக்கும் தெரிந்து வருவார். இப்ப நீங்கள் வந்து இப்ப நீங்கள் ஒரு நாளைக்கு மரணமாக போற ஒருத்தரை இன்றைக்கு சந்திக்க உங்களுக்கு தெரியும் அவர் நாளைக்கு சாக போறாரு. அவரோட உங்களோட உரையாடல் வந்து எப்படி இருக்கும்? ஒரு கவலை தர எப்படி இருக்கும்? அதுல வந்து இப்ப ஒரு திட்ட மரணத்தை வந்து நாங்கள் ஆராயிரே இல்ல. இப்ப நான் சோதனம் பார்த்தார்கள் இறந்தார்கள் இருக்கணும். சில பேருக்கு வந்து சொல்லி நான் உங்களை ஆராய சொல்லல, அவருக்கும் உங்களுக்குமான அந்த உரையாடல் எப்படி இருக்கும்? உரையாடல் வந்து இப்ப எனக்கு அது ஜாதகத்துல ஏதோ ஒன்று தடை இருக்குன்றது விளங்கிட்டுதுன்னு சொல்லி சொன்னால் நான் அவற்றை மனநிலையை வந்து மேவுற மாதிரி தான் கதைப்பேன். உறுதியாக வந்து ஒரு ஆளுக்கு வந்து அவருக்கு மரணம் என்றது வந்து ஆளுன்றதுன்னா கொஞ்சம் சின்ன படிய என்னோட பார்த்தாலும் ஒரு 15-20 வயசு. அந்த இப்ப நான் நினைக்கிறேன் சம்பவம் நடந்து 15 வருஷத்துக்கு கூட. அப்ப எனக்கு ஒரு 15-20 வயதுக்கு குறைஞ்ச ஒரு சின்ன படியினொருத்தன் வாரான் வந்து சும்மா தெரியுறான். அப்ப சிறியக்குள்ள கொஞ்சம் குளப்படி என்று சொல்லுங்க, குளப்படி என்று சொல்லிச்சுன்னா நான் வந்து அவரை பார்த்து சொல்றேன், டேய் வாடா சாத்திரம் பாப்போம்னு சொல்லி கோயிலுக்குள்ள நிக்கிறாரு. காப்பக நிக்கக்குள்ள கோயில வாங்க சாத்திரம் பாப்போம்னு சொல்லி போட்டு சொன்னேன், நீ வந்தி என்றால் உனக்கு நல்லம், இல்லையன்னு சொல்லிச்சு நான் இல்லையாண்டு. அப்ப சிலதுகள் வந்து எங்களை அறியாம நாங்கள் சொல்ற வார்த்தை. அப்ப வந்து அவருக்கு கணக்கா வந்து இந்த 10ஆம் மாதம் 10ஆம் தேதி டேட் சொல்றேன். அது இப்ப வருஷத்துக்கு முன்ன 10ஆம் மாதம் 10ஆம் தேதி டேட் சொல்றேன். இவ்வளவு காலம் வரைக்கும் நீ இனி இல்லை என்ற கவனம் ஆயிரன்னு சொல்லி அவர் 10ஆம் மாதம் 10ஆம் தேதி பிளஸ் மைனஸ் அதுக்குள்ளதான் அவர் வந்து தூக்கு போட்டு தற்கொலை செய்தவர் இங்க சூரிச்சிலேயே தான். அப்ப எனக்கு தெரியும் அவருக்கு அந்த இது இருக்குன்னு சொல்லி. அப்ப நான் சொன்னா நீ எதையுமே வந்து நான் கேள்வியை வேற நோக்கத்துல கேட்டா பரவாயில்ல. நான் கேட்கிறேன், நான் இப்ப விதப்பியுடைய தலைவர் வாரம் 8ஆம் நம்பர் சொல்லப்படுது. அது அந்த நேரம் தாக்குதல்களை திட்டமிட்டாரோ அல்ல தவித்தாரோ எல்லாம் கதைகள் இருக்குது. அவருடைய அந்த இந்த இலக்கத்தை அந்த சாத்திரத்தை வச்சுக்கொண்டு அவரை பற்றின இயல்புகளை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? இல்ல அவற்ற இயல்புகள் வந்து கிட்டத்தட்ட நான் கணிச்சு 2006ஆம் ஆண்டு வந்து அவர் 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 வெல்ல மாட்டார் என்று சொல்லி இருந்தேன்.
அப்ப வெல்ல மாட்டாருன்னு சொல்லிச்சுன்னா கணக்கு அதுக்கு விளக்கம். அப்ப அந்த நேரம் எங்கட வீட்டுக்காரர் எல்லாம் வெண்ணில கிளிநொச்சியில இருக்கணும். அப்ப இதை நிறைய பேர் வந்து வாதாடினோம், இப்படி எல்லாம் கதைக்க கூடாது, இது ஆபத்து என்று சொல்லி. நானும் அவைகள் இங்கே இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலதான் என்னுடைய அலுவலகத்தை வச்சிருந்தேன். நான் சொன்னேன் இது ஒரு கணிப்புன்னு சொல்லி. அப்ப இதால நிறைய பிரச்சனைப்பட்டிருக்கிறேன். நான் உறுதியாக சொன்னேன் 2008க்கு பிறகு வெல்ல மாட்டார். 2006ல கணிச்சேன். அது எதேச்சியா நடந்தது உண்டு. யாரும் வந்து கேட்டுக்கிட்டு கதைக்கல. எனக்கு அவற்றை பிறந்த நேரமும் தெரியாது. பொங்கிடும் கடற்கரை ஓரத்திலே மழை பொழிந்திடும் கார்த்திகை மாதத்திலே மன்னவன் வந்தான் அதிகாலை வேளையிலே என்று ஒரு பாட்டு உண்டு. சும்மா இருந்தா போல. ஏன்னா என்னுடைய அந்த சோதனம் பார்க்கிற அலுவலகத்துக்கும் புலிகளின் அலுவலகத்துக்கும் 10-20 மீட்டர் தான் வித்தியாசம். ஒரு மூல கட்டிடம், நான் ஒரு பக்கத்துல, அங்காளி அவையல் ஒரு பக்கத்துல. அப்ப வந்து நண்பர்களோட வந்து சில பேரோட நிறைய முரண்பட்டு இருக்கிறேன் இது சம்பந்தமா. நான் அந்த நேரம் அதை எழுதியிருந்தேன் என்று சொல்லி சொன்னால் இருக்குது. அவரை பொறுத்த வரைக்கும் வந்து 81ல இருந்து 2001 வரைக்கும் அவருக்கு சுக்கிர திசை நடந்திருக்குது. அந்த காலத்துல வந்து அவர் விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம் வருகிறது. அப்ப அந்த காலத்துல வந்து அவர் இது சுகபோக வாழ்க்கைன்றா ஏற்றுக்கொள்ள மாட்டினோம். அவர் நல்லா இருந்தார். அதுக்கு பிறகு 2002ல பேச்சுவார்த்தை வருகிறது. சூரிய திசை வருகிறது. சூரிய திசை காலத்துல வந்து அரசோட சம்பந்தப்பட்ட அதான் அந்த பேச்சுவார்த்தை, சூரியன் கௌரவம் அரச மரியாதை அப்படி என்று சொல்லி அது முடிஞ்சு சந்திரன் துவங்கல அவர் விருச்சிக ராசி துலா லக்கினம், என்னுடைய கணிப்பின்படி துலா லக்கினம் வருகிறது. அப்ப அந்த சந்திரன் வந்து அது குருவால பார்க்கப்பட்ட சந்திரன். ஆனால் குரு வந்து எங்க இருக்குன்னு சொல்லுச்சுன்னா, குரு வந்து துலா லக்கினத்துக்கு பாதகம் செய்யற நன்மை செய்யாது. 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி, அதாவது வந்து லக்கினாதிபதியிலும் பார்க்க ஆருக்கு வந்து 6ஆம் அதிபதி வலுத்திருக்கோ அவர் ஒரு நாளும் எந்த ஒரு எதிரியையும் வெல்ல முடியாது. இதுதான் சோதனம். அவருடைய ஜாதகத்துல அவருடைய லக்கினாதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கு. அவருடைய எதிரி குரு வந்து உச்சம் பெற்றிருக்கு. உச்சம் என்று சொல்லி சொன்னால் 100% பலன், ஆட்சி என்று சொல்லி சொன்னால் 80% பலன். அப்ப அவர் எத்தனை கொலையை செய்தாலும் எவ்வளவு செய்தாலும் ஒரு நாளும் வந்து அவர் வெல்ல முடியாதுன்ற அவற்ற ஜாதகம். இது ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நிறைய விமர்சனம் தான் வைப்பினம், அது ஒன்றும் செய்ய இயலாது. இப்ப என்னென்றால் இப்ப அவற்றை அந்த 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 அவருடைய இயல்பை தீர்மானிச்ச அந்த கிரக நிலை இருக்குத்தானே. அப்ப அந்த கிரக நிலை அவர் ஒரு பெரிய தலைவரா இருந்திருக்கிறார் வடக்குல. அவருடைய கிரக நிலை, அவரால் கொல்லப்பட்டவர்கள், மற்றது அந்த அவருடைய தலைமையின் கீழே போவேக்க நடந்த போராட்டங்கள், இதுல கொல்லப்பட்ட மக்கள் எல்லாரிலையும் அந்த கிரக நிலை பாதிப்பை செலுத்தியല്ലോ இருக்குது. அப்படி என்ன நிச்சயமா செலுத்தும். இப்ப நாங்கள் என்ன சொல்றோம்னா, நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து ஏதோ ஒரு வகையில எங்களோட தொடர்புடையார்கள், ஒன்று ஏற்கனவே தொடர்பில் இருந்தார்கள். இதை சில நேரம் நிரூபிக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறபடியா வந்து அத கர்மா இல்லையான்னு சொல்லிச்சுன்னா பூர்வ ஜென்ம பந்தம் என்று சொல்றோம். அப்ப இவைய சித்திரவதை செய்யப்பட்டதுன்னு சொல்லி சொன்னால், நான் ஒரு சோதிடரா கதைச்சால் அவைகளுக்கு அங்க இப்படியான சித்திரவதையை அனுபவிக்கணும்ன்ற அவையண்ட விதி. அதாவது வந்து இறந்தார்கள். இப்ப நேற்று அவ பிறந்த காலத்துல அவர்களுக்கு இப்படியான ஒரு முடிவு வாரத்துக்கான அந்த வாய்ப்புகள் இருந்திருக்கு. வாய்ப்புகள் நிச்சயமா இருந்திருக்கும். சில விட இவரால்தான் கொல்லப்படுவார் என்று இருந்திருக்காது. ஆனா இவர்கள் அதுவும் ஓரளவுக்கு இருக்கும். அப்ப அண்மையில பாத்தீங்களான்னு சொல்லுச்சுன்னா, இது சில சொல்லலாம். என்னன்னு சொல்லுச்சுன்னா, இந்த ரோபோ சங்கர் வந்து இறந்தது, அது நான் பொதுவா வந்து இந்தியாவின் அவையலோட தொடர்பு படுறத கொஞ்சம் விரும்புற குறைவு. ரோபோ சங்கர் இறப்பார்ன்றது அவையின் தாத்தா வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்ன சொல்லி வச்சிருக்கிறார் என்று சொல்லி, இப்ப ரோபோ சங்கருக்கு முன்னம் இறந்த நடிகர் ராஜேஷ் வந்து ஒரு இடத்துல சொல்லி வச்சிருக்கிறார். அதே மாதிரி அவர் ஆம்புலன்ஸ்ல போவார், இல்ல அரச வாண்டியில போவார்ன்றது. இப்படி வந்து கன விஷயங்கள் வந்து எங்களுக்கு ஆற வந்து நாங்கள் புள்ளையா பிறக்க போறோம், இல்ல நாங்கள் ஆருக்கு புள்ளையா பிறக்க போறோம்ன்றது எல்லாமே எங்களுடைய கர்மாவோட தொடர்பட்டு இருக்கு. அதுக்காக எல்லாம் கர்மா ஆண்டு சொல்லி முடிச்சுட்டு நாங்கள் சும்மா இருக்க இயலாது. இப்ப கர்மா ஆண்டு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு வட்டத்துக்குள்ள தள்ளி போட்டு நாங்கள் இருக்கலாமான்னு சொல்லி கேட்டா அது இல்லை. அதுக்குத்தான் வந்து இறை நம்பிக்கையும் பகுத்தறிவையும் தந்து நீங்கள் இதுகள்ல இருந்து வெளியே வாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கே தவிர மற்றும்படி எல்லாமே தீர்மானிக்கப்பட்டது. அது ஒரு என்னன்னு சொல்றோம், மரணம் வந்து ஒரு தடவைக்கு எந்த வகையில மரணம் நிகழும்ன்றது வந்து நாங்கள் பார்த்து கட்டாயம் சொல்லலாம். இப்ப ஒரு ஆளுக்கு நீரால வந்து இவருக்கு நீர் பாதிப்பு, அதால மரணம் சொல்லி சொன்னா அவர் கட்டாயம் கிணத்துக்குள்ள போய் விழுந்து சாவார்ன்றது இல்லை. இதுதான் இப்ப என்னன்னு சொன்னால், இப்ப கனவேர் விடுற புள்ளை என்னன்னு சொல்லுச்சுன்னா, இல்ல வைக்கிற விதண்டாவாதங்கள் என்னன்னு சொல்லுச்சுன்னா, தண்ணியில கண்டம் சொன்னீங்களா அவர் ஆஸ்பத்திரியில இருந்து செத்து போனார். அவருக்கு சுவாச பையில அந்த தண்ணி நிறைஞ்சு போய் செத்து போனார்.
இல்லைன்னு சொல்லுச்சுன்னா அவற்றை நிணநீர் தொகுதியில பாதிப்பு வந்து வரும். நாங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி எங்களையும் வந்து மாத்திக்கொள்ள வேண்டும். இப்ப முதல்ல வந்து என்னன்னு சொல்றது, இந்த செவ்வாய் தோஷம் அதுகள் எல்லாம் கதை கேட்கல நாங்க சொல்லியிருந்தாங்க. ஜோனி பொருத்தத்தை பற்றி கதை கேட்கல வந்து இந்த ஜோனி பொருத்தம் எல்லாம் வந்து திருமணத்துல சரியான முக்கியம். மற்றது திருமணத்தை இன்றைக்கு வந்து இது கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயமாயும் எனக்கு இருக்கிறது என்னன்னு சொல்லுச்சுன்னா, இந்த ஆன்லைன்ல வந்து பொருத்தம் பார்க்க துவங்கிட்டோம் எல்லாரும். அப்ப அடிச்சு பார்த்து நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா வந்து வரும். அப்ப நட்சத்திரத்தின் அடிப்படையில மட்டும் இந்த திருமண பொருத்தம் சரி வராது. நீங்கள் அந்த கேள்வியா கேட்கல என்னன்னு சொல்லுச்சுன்னா, கல்யாணம் நடந்து 6 மாசத்திலும் பிரிவினம், 1 வருஷத்திலும் பிரிவினம், 5 வருஷத்திலும் பிரிவினம். இது ஏன் என்ற கேள்வியை வந்து நிறைய பேர் கேட்பினோம். இது என்ன 10 பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து வச்சா அடுத்த நாள் வந்து பிரியினம், இல்ல அடுத்த தரம் இந்த பிரச்சனை வருதுண்டு. இந்த பொருத்தத்தை தாண்டி நான் சொன்ன அந்த பிறந்த நேரத்தை வச்சு கணிக்கிற லக்கினம்ன்றது வந்து முக்கிய பங்கு வகிக்குது. இந்த லக்கினத்துல வந்து 6, 8 கூடுதலாக வந்து இந்த 6, 8 சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லிச்சனால் அவைகளுக்கு அந்த காலத்துல குடும்ப வாழ்க்கை வந்து கொஞ்சம் சிக்கலானதா இருக்கும். இது நான் கொஞ்சம் சிக்கல்னு சொல்றது வந்து மெதுவான வார்த்தை பிரயோகமா தான் இருக்கு. இந்த மெதுவான வார்த்தை பிரயோகம்ன்றது அவைகளுக்கு அந்த காலங்கள்ல அவைய ஆறாக இருந்தாலும் அவைய இணையோட ஆணா இருந்தா பெண், பெண்ணா இருந்தா ஆண், அவைகளோட வந்து ஒத்து போற தன்மை வந்து இருக்கா. இந்த ஒத்து போற தன்மை இல்லைன்னு சொல்லுச்சுன்னா நீங்கள் எவ்வளவுதான் பொருத்தம் இருந்தாலும் இந்த நட்சத்திர பொருத்தம்ன்றது வந்து அங்க வேலை செய்யாம போயிடும். அப்ப தொடர்ந்து வந்து அடுத்த 30 வருஷத்துக்கோ இல்ல 50 வருஷத்துக்கு அவைகளுக்கு வரக்கூடிய தசா புத்தி எப்படி இருக்கும்ன்றத கணிச்சுத்தான் ஒரு பொருத்தத்தை வந்து சொல்ல வேணும். இது திருமணத்துக்கு ஏற்புடையது இல்லைன்னு சொல்லி. ஆனா நீங்கள் நட்சத்திர பொருத்தத்தை பார்த்து போட்டு பல சோதரர்கள் விடுற தவறும் இல்லைன்னு சொல்லி சொன்னால், சோதரர்கிட்ட போனால் நேரமும் காலமும் காசும் சிலவன்னு சொல்லி போட்டு இணையங்களுக்கு ஊடாகவும் சொந்தமா புத்தகங்களை வாங்கி வந்து வச்சு போட்டு பலனை பார்க்கிற ஆக்களுக்கும் வந்து அவைய அடிப்படையில வந்து இப்படியான தவறுகளை விட்டதை நான் என்னுடைய கண்ணூடாக பார்த்திருக்கிறேன். நிறைய பேருக்கு சொல்லி இருக்கிறேன், நீங்கள் வந்து இந்த சந்தர்ப்பத்துல இந்த திருமணத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதையும் மீறி அந்த திருமணத்தை செய்த ஆக்கள் இந்த திருமணங்கள் வந்து நிறைய இடர்களை சந்திச்சது இல்லையென்று சொல்லி சொன்னால் அவைகள் பிரிவுகளை சந்திச்சதை வந்து நான் என்னுடைய அனுபவத்துல வந்து பார்த்திருக்கிறேன். இப்ப ஒரே நாள்ல வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிக்க இயலாது. ஒவ்வொரு பகுதியாகத்தான் ஒவ்வொரு விஷயங்களை வந்து உங்களுடைய பேரனார் வந்து இந்த சோதரத்துல ஒரு முக்கியமானவரா இருந்திருக்கிறார். அதுல இருந்தா வந்த நீங்கள் நான் இது உங்கள்கிட்ட இந்த கேள்வி உங்களோட பர்சனல் லைஃப் தான் இல்ல பிரச்சனை இல்ல. எனக்கும் நான் 2வது திருமணம், அதே மாதிரி இப்ப உங்களுடைய திருமண வாழ்க்கையிலையும் நீங்கள் முதலாவது திருமணம் வெற்றிகரமாக அமையல. நீங்கள் ஒரு இருந்த நீங்கள் அது வெற்றிகரமா அமையலை என்று சொல்ல முடியாது. அதுக்கு ஒவ்வொரு தரம் எப்படி அதை எடுத்துக்கொள்ளினம்ன்றதை பொறுத்தது. இப்ப சில சந்தர்ப்பங்கள்ல வந்து நாங்கள் ஒத்த கருத்து இருந்தா கூட வந்து எந்தெந்த விஷயங்கள்ல ஒத்து போறோம்ன்றது வந்து இருக்கு. அப்ப அப்படி ஒரு சூழ்நிலை வந்து ஒருத்தருக்கு கட்டாயம் 2 தாரம் இல்ல அதுக்கு பலதார பலன் என்று சொல்லி கூட சொல்றது. அப்படியான அமைப்புகள் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது கட்டாயம் பிழைக்கும். இப்ப சில பேர் வந்து என்னட்ட கேப்பினம் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து இப்ப ஏற்கனவே வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றதை ஏன் சொல்ல இல்லையாண்டு. முதல் திருமணம் நடந்தா தானே 2வது திருமணத்துக்கு இடம்பெறும். முதல் திருமணமே நடக்க இல்லைன்னு சொல்லி சொன்னா நெடுகலம் அது இடைவெளியால இருந்து கொள்ளும். அப்ப 2வது திருமணம்ன்றது பிரச்சனைக்குரியதாக மட்டும் பார்க்க கூடாது. இல்லைன்னு சொல்லி சொன்னா பிரிவுன்றதை வந்து பிரச்சனைக்குரியதா பார்க்க கூடாது. இப்ப சில இடங்கள்ல வந்து நாங்கள் பிரியறது தான் நல்லதாக இருக்கும். சரியா? என்ன அது தனியா சண்டை பிடிச்சு தான் பிரியணும்ன்றது இல்ல. எங்களுக்கும் வேற அமைப்புகள் இருக்கும், அவைகளுக்கும் வேற அமைப்புகள் இருக்கும். அப்ப அந்த ரீதியில வந்து அவைகள் பிரிஞ்சு நண்பர்களாக இருக்கிறது தான் நல்ல. இன்றைக்கு வெளிநாடுகள் இலங்கையில இருந்த மாதிரி இந்திய சூழ்நிலைகள் இல்ல. மற்றது அதை வந்து ஆரோக்கியமா தான் நாங்கள் பார்க்க போறோம். ஒரு பிரிவுன்றது வந்து எப்படி என்ற அதுக்கு தான் நான் சொன்னேன் தனியே நட்சத்திர பொருத்தத்தை வச்சு அதை நீங்க தவிர்த்திருக்கலாதான்னு பாக்குறேன். இந்த சூதரத்தால அதை தவிர்க்கலாம போயிட்டு தான் கேட்கிறேன். இல்ல அது ஏற்கனவே வந்து தீர்மானிக்கப்பட்டது, அது தவிர்க்கிறது கொஞ்சம் கஷ்டம். இது சோதரத்துல தெரிஞ்சு கொண்டோம்னு சொல்லி சொன்னால் அதுல பாதிப்பு இல்லாமல் விலகி கொள்ளலாம். இவ்வளவுதான். இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவேன், புதுசா ஒருத்தர் வந்து பிரச்சனையில வருகினோம், ஒரு குடும்பத்துல பிரச்சனை என்று சொல்லி வருகினோம் என்று சொல்லி சொன்னால் இது சேர்ந்திருந்தால் நன்மையா பிரிஞ்சிருந்தால் நன்மையாண்டா, பிரிஞ்சிருந்தா தான் நன்மையாண்டா நாங்கள் பிரிஞ்சிருக்கிறது தான் நன்மை என்று சொல்லுவோம். அப்ப சில சந்தர்ப்பங்கள்ல குடும்பத்தை பிரிச்சு வைக்கிறதா என்று சொல்லி நான் சேர்த்து வச்ச சம்பவங்களும் இருக்குது. சில இடங்கள்ல வந்து அதுக்கான என்னன்னு சொல்ற சோதரம் வந்து வரைய
செய்யக்குள்ள வந்து எப்படி அதை அணுகினம்ன்றதை வந்து அவைகளுக்கு சில விளக்கங்களை கொடுத்து இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து காலம் சரியில்லைன்னு சொல்லுச்சுன்னா அதை சொல்றது இப்ப ஒரு 7.5 என்று கேள்விப்படுவீங்க, அட்டமத்து சனி என்று கேள்விப்படுவீங்க. இப்படியான காலங்கள்ல வர்ற இந்த பிரச்சனைகள் இதை மட்டும் அடிப்படையாக வச்சு வர்ற பிரச்சனைகள் வந்து அந்த 7.5 முடிகிறதோ இல்ல அட்டமம் முடியக்குள்ள இல்ல அதையும் தாண்டி வந்து திசா புத்தியில வந்து ஆக கூடுதலாக வந்து ஒரு திசை, அது 20 வருஷம் இருக்கக்கூடிய திசையும் இருக்கு. புத்தி என்றது வந்து புக்தி என்று சொல்றது. அப்ப அது வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் சொச்சம் சுக்கிரன் வந்து சனி சுக்கிர திசை சுக்கிர புத்தி. அப்ப இந்த கால பகுதிகளில் இது பிரச்சனைக்கு உரியதாக இருந்தது என்றால் அவ்வளவு காலமும் அவைகளை விலகி இருக்க சொல்லிட்டு அதுக்கு பிறகு சேர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருந்தது என்றால் அதை ஏற்றுக்கொள்ள சொல்லி சொல்ற நடைமுறையும் இருக்குது. அப்ப ஒரே ஒரு தீர்ப்பு வந்து எல்லாருக்கும் பொருந்தாது, எல்லா இடத்திலும் பொருந்தாது. இதுதான் சோதரத்துல உள்ள நன்மையும் அங்க இருக்கக்கூடிய பெரிய ஒரு கேள்வியும் அதான். உண்மையிலே இந்த சோதரத்தை நீங்க சொல்ற எல்லாத்தையும் வச்சு பார்க்கக்குள்ள இது ஒரு விஞ்ஞான பூர்வமான புள்ளி விவரமும் சார்ந்த ஒரு கணிப்பு தான். நிச்சயமா கணிப்பு தான். இப்ப அந்த ஜோனி பொருத்தம் கேட்டதுக்கு வந்து அதை வந்து நாங்கள் ஒருத்தருக்குமே சொல்லி விளங்கப்படுத்த முடியாது. அதுக்கு முந்தி வந்து ஒரு ஆணின்டையோ பெண்ணின் அந்த உறுப்புகளின் தோற்றத்தையாவது வெளியால பார்க்கலாம். இப்ப அதுகள் எல்லாம் பார்க்கவே முடியாத அளவுக்கு காலம் மாறி போச்சு. அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி புறப்புறுப்புகள் அமையிற இல்லை, அதுக்கு பொருத்தமானது. இதுக்கு நான் சொல்றேன் என்னன்னு சொல்லிச்சேன்னா தங்கச்சாவியை போட்டு கூட நீங்கள் பொருத்தம் இல்லாத ஒரு பூட்டை துறக்க முடியாது. தங்கத்தால இருக்கண்டா போல அந்த பூட்டு துறக்காது. சில பேருக்கு பின்ன நல்ல வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்கு, படிச்சிருக்கிறார், ஏன் அவரோட வாழ முடியாதுன்னு அந்த கேள்வி வந்து இந்த கேள்வியில இருந்து எங்கிட்ட சமூகம் எப்ப விடுதலை அடையுதோ அதுதான் சமூக விடுதலை என்று நான் சொல்லுவேன். ஒருத்தருக்கு பிடிக்க இல்லையென்று சொல்லி சொன்னா இல்ல அவைகளுக்குள்ள ஒத்து போக இல்லையென்றா அதை அந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ள போகணும். அதை இல்ல இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி கூட்டக்கூடாது. அதுக்கும் திணிப்பு தான். திணிப்பு என்றது இருக்கக்கூடாது. மனுஷன் சுதந்திரமா வாழ வேணும். அப்ப அந்த சுதந்திரத்தை வந்து நீங்கள் கேட்கல ஒரு குடும்பம் பிரியணும்னு சொல்லிச்சுன்னா பிரியன்னு சொல்லிச்சா கட்டாயம் சண்டை தான் பிடிக்கணுமா? இல்ல, அப்படி ஒரு தேவையும் இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் வெளிநாட்டுக்காரர் கன விஷயங்கள்ல பார்த்து அவையில முன்மாதிரியா எடுக்க விரும்புறோம். ஆனா என்னத்துல எடுக்க வேணுமோ அதுல எடுக்க விரும்புறோம். இப்ப குடும்பங்கள்ல வந்து பிரச்சனை வந்தா உங்களுடைய பேர் நீங்கள் இந்த ஜோதிடத்துக்குள்ள வந்த அந்த பின்னணியை நான் முதலே கேட்டிருக்கோம். அந்த பின்னணியை சொல்லி நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். எப்படி இருக்கு உங்களுக்கு ஆர்வம் வந்தது? அவை வந்து எங்கட அப்பப்பாண்டி ஆக்கள் எல்லாருமே வந்து அந்த பரம்பரையா வந்து அவைய சோதிடம் மற்றது குருக்கள் மேர் ஐயர் மேர் அப்படிதான் அவை இருக்கிறது. வீரசைவம் சின்ன தம்பி அவர் ஒருத்தர் 8ஆம் வயகால இருந்தவர். 48 வருஷம் இறந்து எனக்கு 7 வயசுல இறந்துட்டார். போய் சோதனம் கேட்க அவர்கிட்ட இருந்தா நான் இந்த முறையை கற்றுக்கொண்டான். என்னன்னு சொல்லுச்சுன்னா நீங்கள் அவர்கிட்ட இல்ல அந்த அவர்கிட்ட அந்த வழிமுறை அவர் சொன்னது இப்படி என்று சொல்லி எங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் ஒன்று வரந்தானே. அப்ப அந்த அதுல வந்து அதுதான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன். என்னன்னு சொல்லிச்சுன்னா இல்ல அவர் சோதரர் இல்ல. அது என்னன்னு சொல்லிச்சுன்னா எல்லாரும் வந்து சாத்திரின்ற புள்ளையாண்டு கேட்டது அது அவைகளுக்கு கொஞ்சம் உறுத்தல் ஆயிட்டு. சாத்திரத்தை வந்து ஒரு தரம் மதிக்கல. அவர் அப்பப்பா வந்து சாத்திரங்களோட நிறைய ஓலைச்சுவடிகள் அதுகள் எல்லாம் வச்சிருந்தவர். புள்ளிகள் வந்து அதுகளை பின்பற்ற இல்லையன்ற உடனே அதுக்குள்ள நிறைய முக்கியமான இதுகள் எல்லாத்தையும் வந்து அவர் கிடங்கு வெட்டி தாட்டுட்டார்ன்றது என் மனசுல இப்பயும் வலிச்சு கொண்டிருக்கிற ஒரு விஷயம். ஏனென்றா அவர் நிறைய மாந்திரங்கள் இந்த மந்திரம் சம்பந்தமான புத்தகங்கள் அதுகள் எல்லாம் மூலச்சுவடிகளாக 1800களில் அச்சேறின புத்தகங்கள் எல்லாம் வச்சிருந்திருக்கிறார். அதுகள் எல்லாம் வந்து அது வேற கையெழுக போகக்கூடாது. அந்த புத்தகத்தை புத்தகமா பாதுகாக்கணும். அதுகளை வந்து இதென்ன கூடாதுன்னு போட்டு பிள்ளைகளுக்கு அதுல ஆர்வம் இல்லைன்னா அதை அவர் எல்லாத்தையும் வந்து அதுக்குரிய இதுகள் செய்து இதன் பேர் என்ன சின்ன தம்பியாரோ அவரே தாட்டுட்டார் மண்ணில். அவர் இருக்கைகளே அதுக்கு பூஜைகள் எல்லாம் செய்து பொங்கல் வச்சு அதை வந்து எப்படி அதை செய்ய வேணும்னு சொல்லி சில இதுகள் வந்து அடுத்த சமுதாயத்துக்கு வேண்டாம் என்று சொல்லி அவர் முடிவெடுத்தார். அந்த செய்வினை வைக்கிறது, சூனியம் வைக்கிறது, இப்படியான இதுகள் எல்லாம் வந்து இருக்கக்கூடாது. அதுகள் எல்லாம் வேற கைக்கு அது பக்குவம் உள்ள ஆக்கள் தான் அதுகளை பயன்படுத்தணும். நாங்கள் துவக்க கொடுத்து எல்லாரும் சுட வலிக்கிட்டு தான் எங்களோட இனம் வந்து இப்படி நிக்குது. அப்ப எல்லார்ட்ட கையிலும் துவக்க அப்ப யார்கிட்டயும் அதை கொடுக்கணும் இருக்கு. முந்தி குரு சிசிய முறையன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய குரு வந்து அத கட்டாயம் இதுல சொல்லியே ஆகணும் என்னன்னு சொல்லி நான் யோசிச்சேன். முந்தி குரு வேண்டா கைய காலையெல்லாம் பிடிச்சு அதுக்கு இன்னும் கணக்க கதையெல்லாம் சொல்லி வேணும். அவரு கைய காலை பிடிச்சு விட்டு தடவி விட்டு தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேணும்னு சொல்லி நான் வெளிநாட்டுல இருக்கிறேன் என்னத்தை செய்து வேணுண்டு நான் மந்திர உபதேசம் பெற்று ராமநாதன் சத்தியமூர்த்தி என்று இனிவில் கந்தசாமி கோயில் பரம்பரை ஆக்கள் அவை பிராமணாக்கள்
மந்திர உபதேசம் செய்தவர். அப்ப அவர் என்னத்தை தான் செய்திருவார் என்று சொல்லி நினைச்சால் அவர் வருவார், ஒவ்வொன்று லங் மங் சிங் என்று இது ஒன்றெல்லாம் வெளியே தருவார். இதை நீங்கள் சொல்லுங்கன்னுட்டு போயிடுவார் தண்டவாட்டில். அப்ப அதை பிறகு சொன்னா பிறகு இன்னதை நான் உணரக்கூடியதா இருக்கேன்னா அதுதான் நான் முதல்ல சொல்லி இல்லையாண்டுவார். என்னத்துக்கு ஏதுக்கென்று சொல்ல மாட்டார். அப்ப ஒரு குரு என்று சொல்லுச்சுன்னா அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் இதுகளை நாங்கள் கற்றுக்கொள்றது. இது ஒரு நாள்ல விளங்கப்படுத்துற விஷயமும் இல்லை. இப்ப மக்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா ஒவ்வொரு பகுதியாக இதுகளை தெளிவுபடுத்தலாம். இப்ப தனிய செவ்வாதோஷம் என்றால் என்ன, ஏன் அது அப்படி இருக்குது, இப்ப ஜோனி பொருத்தம் என்று சொல்லி சொன்னால் என்ன, திருமணத்தை எல்லாரும் இந்த நட்சத்திர பொருத்தத்தோட பார்த்துட்டு திருமணங்களை செய்து வச்சு பிரிவுகளை ஏற்படுத்தாம். அதுக்காக சோதனத்திலே நீங்கள் சொல்றீங்களே பிரிவு இருக்குத்தான் என்று சொல்லி சொன்னால் அந்த பிரிவு எப்படியான பிரிவு எப்ப பிரிவு இருக்குன்றத தவிர்த்து கொள்றதுக்கு தானே நாங்கள் பகுத்தறிவண்டே சொல்றோம். அப்ப சோதனத்தால தவிர்த்து கொள்ளக்கூடிய விடயங்களை தவிர்த்து கொள்ளணும்ன்றதுக்காகத்தான் முன்னேற்பாடா இந்த இதன்றது சோதனத்தை பாக்குறது. நான் வெள்ளக்கார ஆக்களுக்கு அவைகளுக்கு விளங்கப்படுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பிச்சியும் கொண்டு சொல்றது. அது ஒரு காதல்ல போகைகள்ல அந்த காதல் நிலைக்குமா நிலைக்காதா எவ்வளவு காலம்ன்றத தெரிஞ்சு கொண்டு காதலிங்க. ஏன் தெரிஞ்சு கொண்டு காதலிக்கொண்டா இல்லாட்டி நீங்கள் உங்களை நீங்களே இழந்துருவீங்க. அளவுக்கு அதிகமாக அன்பு செலுத்தி வடிவா இந்த புள்ளியை கேட்கணும். அளவுக்கு அதிகமாக அன்பு செலுத்தி எங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்து, அது பொருளா இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும், இப்ப உதாரணத்துக்கு தங்குற வசதி வீடா கூட இருக்கட்டும், எல்லாத்தையும் கொடுத்து திடீரென்று அவைகள் எங்களை விட்டுட்டு போயிடா எங்களாலே அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாது மனிதர்கள். அப்ப இதை தவிர்த்து கொள்றதுக்கு நீங்கள் முதலே பார்த்துட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா கொஞ்சம் கவனமா நடந்து கொள்ளும். இப்படித்தான் சொல்லுவேன். இல்லாட்டி இவ்வளவு காலத்துக்கு பிறகு நீங்கள் அந்த முடிவு எடுங்கோ. என்னண்டு அந்த அவைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அதுக்கு பிறகு அந்த முடிவுகளை எடுத்தா சிறப்பா இருக்கும் என்று சொல்லிக்கல அவைகள் அதுக்கு தகுந்த மாதிரி அவைகள் தங்களை தாங்களே தயார்படுத்திக் கொள்ளும். இதுக்குத்தான் சோதனம் பார்க்கறதை தவிர மற்றபடி சோதனம் பார்க்கறதால எல்லாத்தையும் நாங்கள் மாத்திரலாம் என்று சொல்லிச்சுன்னா அது போய். அப்ப சோதனம் என்றது ஒரு கையேடு. அந்த கையேடு வரக்கூடிய ஆபத்துக்களை தவிர்த்துக் கொள்ளலாம். அல்லது தெரிஞ்சால் நாங்கள் இப்ப மழை வருகுதுன்னு என்ன காலநிலையே பாக்குறோம், மழை வருகுதுன்னு சொல்லிச்சுன்னா குடிய கொண்டு போறோம், ஜக்கெட்டை போடுறோம், இவ்வளவு தானே தவிர நாங்கள் மழையை நிப்பாட்ட முடியாது. இப்படித்தான் இதை சோதனத்தை பார்க்கணும். மற்றபடி அதை விட்டுட்டு விஞ்ஞானம் இல்லை, ஒரு மெஞ்ஞானம் இல்லை, உதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, பேக்காட்டு சுத்துமாது. ஆனா ஒரு நிறைய வருத்தப்படுறேன் என்னடா இந்த ராசி பலனை பார்த்து ஏமாறாதீங்க. ஏனென்றால் ராசி பலன் என்றது உலகத்துல உள்ள ஆக்களை 12 பிரிச்சு போட்டு சொல்ற, இல்ல ஆக மிஞ்சினால் 27 பிரிக்கிற, அதையும் தாண்டி 108 பாதம் இதுக்குள்ள போயிட்ட நீங்கள் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு சில இதுகள் எல்லாம் பார்த்தா 30 கோடி வரப்போகுது, 60 கோடி வரப்போகுது, லாட்டரியில முதல் பரிசு விழ போகுது, எத்தனை பேருக்கு அது விழும். அப்ப இப்படி ஏமாத்துறது எல்லாத்தையும் பார்க்கல நான் சோதனம் சொல்லத்தானா வேணும். நான் உழைக்கிறதுக்காக சோதனம் சொல்ற ஆள் இல்லை, லட்சியம் எங்களோட பரம்பரைன்றதுக்காக சோதனம் சொல்றது. அப்ப இதுகளை எங்களால இவியலை தடுக்க முடியும். சோதனத்தை ஒரு ஆள் கற்று தேர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு நீங்க பிரபாலையும் வந்திருக்கிறீங்க, அதே நேரம் உங்களுக்கு அந்த கற்றும் அதை இப்ப இங்க ஆதாரமா தேவை. மற்றது சோதனம் எல்லா துறையுமே அவைக்கு அந்த கொடுப்பனவு இருந்தால்தான் அவைகள் அதுக்குள்ள போவினும். இப்ப நான் சொல்லி நீங்கள் சோதனத்துக்கு வரப்ப நீங்கள் என்ன ஒரு நாளும் இழுத்து ஒரு மீடியா காரணம் மாத்த முடியாது. செய்யறீங்களாட்டு கேள்வி இல்ல, எனக்கு நோக்கம் அது இல்ல. என்னுடைய நோக்கம் இது என்னன்னு சொல்ற சோதனம் இல்லைன்னு சொல்லிச்சு நான் சமூக சேவை. இப்ப எனக்கு வடிவா தெரியும், அது எனக்கு பொருந்தாத உண்டு. ஆனா அந்த அளவுக்கு இப்ப கேள்வி கேட்கிற அதுகள் எல்லாம் ஆர்வம் இருக்கே தவிர சில நேரங்கள்ல சில காலங்கள்ல ஆனா அதால உழைக்க முடியாதுன்றது தெளிவா தெரியும். இப்ப மீடியாவால உழைக்கிறது உண்டு. அது நாங்கள் வேணுமெண்டா நீங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்துல இந்த பெரிய பெரிய ஆக்கள் இந்த குறிப்புகள் எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு அதை ஆதாரமா காட்டலாம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் உண்மையிலேயே பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு கலந்துரையாடல். இந்த சோதனத்தின் பின்னணியை விளங்கி கொள்றதுக்கான ஒரு முயற்சியா தான் நான் இது பார்க்கிறேன். இதுல நாங்கள் உரையாடிய விஷயங்கள் ஒரு பொது அடிப்படையில இது எப்படி இந்த சோதனம் ஒரு விஞ்ஞானமாக அதுக்கான தொடர்புகளை பற்றி தான் பேசி இருக்கிறோம். உண்மையிலேயே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மோடு இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சுதாகர். நன்றி.